தம்பி, ம் அந்த சின்ன ஆர்லெஸ் பாக்கெட் ஒன்று கொடுங்க. அதோ தரேன்க்கா. இரு மாமா, நான் எடுக்கிறேன். வேற ஏதாச்சும் வேணுமாக்கா? ஐயோ மாமா, மேல இருக்கிற பாக்கெட்டையும் சேர்த்து பிச்சிட்டேன். ஏய் லூசு, ஒரு சரம் வித்தா 5 ரூபா கூட கிடைக்காது. பிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். பொறுமையா பிச்சா அது என்ன வரமாட்டேன் நான் சொல்லுது முண்டம். இவ்வளவு நாள் கடையில தானே இருக்க, ஒரு சரத்தை வந்து ஒரு பாக்கெட் பிக்க தெரியாது உனக்கு? கடமைக்குன்னு வேலை செய்யறதுக்கு நீ வேலை செய்யாமலே இருக்கலாம். தம்பி, ஏப்பா அந்த பிள்ளை திட்டுற? பாவம் அது. தினமும் இந்த கடைக்காக எவ்வளவு உழைக்குது. இந்த காலத்துல யாரு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு கடையும் பாத்துக்கிறா சொல்லு? ஏங்க வாயை மூடுங்க. எங்களுக்கு தெரியும் உங்களை யாரும் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. கடைக்கு வந்தமா ஜாமான் வாங்கணுமான்னு போயிட்டே இருங்க. சும்மா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. ஷோ மாமா, இவங்க மேலயே என்ன கடைக்காரரே, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன ஓசிலியா உங்ககிட்ட ஜாமான வாங்குறேன்? கடுகடுன்னு பேசுறீங்க. நான் காசு கொடுக்கறேன், அதுக்கு நீங்க ஜாமான கொடுக்குறீங்க. விட்டா அடிச்சிருவீங்க போல இருக்குது. அசிங்கமா அடுத்தவங்க முன்னாடி புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிறீங்க. உங்க சட்டை வீட்டோட வச்சுட்டா யார் வந்து கேள்வி கேட்க போறா? இந்த மாதிரி ஏச்சு பேச்சு வாங்கிட்டு தான் உங்ககிட்ட ஜாமான வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்னமோ ஊர்ல உங்க கடை விட்டா வேற கடையே இல்லாத மாதிரி. அக்கா ஒரு நிமிஷம். என்னம்மா? ஜாமான வாங்கிட்டு போங்க அக்கா. ஒண்ணும் தேவையில்லை. ஏன் காசு கொடுத்துட்டு உங்ககிட்ட பேச்சு வாங்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன மாதிரி 10 பேர் கார் துப்பிட்டு போனா தான் உங்களுக்கு புத்தி வரும். பெரிய ஊர்ல இல்லாத கடை. அக்கா அக்கா இருங்கக்கா. ஏய் விட்ரி, போனா போட்டோம். திமிரு பிடிச்சவங்க இவங்க. ஒரு ஆள் போயிட்டா நமக்கு நஷ்டமாயிடுமா? நமக்குன்னு 1000 கஸ்டமர் இருக்காங்க, பாத்துக்கலாம். சும்மா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு. ஊதுபத்தி வேணும்ண்ணே. 10 ரூபா 20 ரூபாண்ணே? 20 ரூபாண்ணே. இருங்க வரேன். இந்தாங்கண்ணே. சரி. ஷாலு, ஏய் நில்லு. ஒன்னரமா சாரிடி, ஏதோ ஒரு கடுப்புல பேசிட்டேன், மன்னிச்சிரு. இப்படி என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வேற யார்கிட்ட பேச போற? அதானே பிரச்சனையே. நான் நாதி இல்லாம இருக்கிறதால தானே உனக்கு என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு. ஏய் அப்படிலாம் இல்லடி. எனக்கும் உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு? தெரியாம பேசிட்டேன்டி, விடு. கைய விடு மாமா. சும்மா வள்ளு வள்ளுன்னு விழ வேண்டியது, அப்புறம் வந்து சாரி கேட்க வேண்டியது. உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைல்ல. அதான் இந்த அலட்சியம். உன்னையே சுத்தி சுத்தி வந்து என் மரியாதையை நானே குறைச்சுக்கிட்டேன். ஏய் ஓனரம்மா, ஏண்டி பெரிய வார்த்தைலாம் பேசுற? ஓனரம்மா பேசாம வேலைக்காரின்னு கூப்பிடு, அதான் எனக்கு பொருத்தமா இருக்கும். ஏண்டி நான் என்ன உன்னை வேலைக்காரி மாதிரியா நடத்துறேன்? இதுக்கே இப்படி சொல்ற? சின்ன வயசுல எங்க அப்பா என்ன எப்படி தெரியுமா திட்டுவாரு? அந்த திட்டெல்லாம் வாங்கினா தாண்டி கடை வேலையெல்லாம் கத்துக்க முடியும். ஆமா, உன்கிட்ட வேலை கத்துக்கிட்டு நான் வெளியே போய் மளிகை கடை வைக்க போறேன் பாரு. அப்படி சொல்ல, நான் செய்யற ஹெல்ப் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது, தப்பு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஒரு 5 ரூபா போராத விஷயம், அதுக்கு போய் கண்டவங்க முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்துறல்ல. என் இடத்துல நின்னு பாரு மாமா, அப்ப தெரியும் உனக்கு. தப்பு தாண்டி, அதான் நான் சாரி கேக்குறேன்ல. இந்த உலகத்துல எவ்வளவு தப்பு பண்ணாலும் சமாதானப்படுத்துறதுக்கு சாரி மட்டும் தாண்டி கேட்க முடியும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? முதல்ல மனசை கஷ்டப்படுத்த வேண்டியது, அப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது. இங்க யாருக்கும் யார் மேலேயும் எந்த கோவமும் இல்ல வந்து சமாதானப்படுத்துறதுக்கு. போய் வேலையை பாரு மாமா. ஏ ஷாலினி, ஷாலினி. மேடம், இங்க சால்டிங்கிறது நான் தான். கொரியர் வந்திருக்கு மேடம். கொரியரா? ஒரு நிமிஷம் இருங்க, அவர் கூப்பிடுறேன். மேடம், உங்களுக்கு தான் மேடம். எனக்கு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சீக்கிரமா பிரிச்சு படிச்சு பாருங்க மேடம். எனக்கு யார் கொரியர் அனுப்பிச்சிருக்கா? உடனே குடோன் போய் பாரு, உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரிடி, தெரியாம திட்டிட்டேன். நீ கூடவே இருந்தும் என் கூட பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உணரமா, நமக்கு கல்யாணம் ஆகி வர ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே இது. இப்பன்னு பார்த்து இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கியே, நல்லாவா இருக்கு? இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா ஒரு ஸ்மைல் பண்ணலாம்ல? இப்ப என்ன உனக்கு? உன் கால்ல விழுந்தா நீ சமாதானம் ஆயிருவியா? ஏய் மாமா மச்சி, என்ன மாமா பண்ற நீ? என்னால எந்த வேலையும் செய்ய முடியலடி. நீ பேசாம இருக்கிறது மைண்ட்ல ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு பேசு, இல்ல 2 அடி கூட அடிச்சுக்கோ. மாமா விடு, விடு மாமா. மாமா லூஸ் மாமா, பயந்துட்டியா? நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டேன் மாமா. எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, அதெல்லாம் அப்பவே போயிடுச்சு. நீ என்ன சமாதானப்படுத்த என்னெல்லாம் பண்றேன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ண. ஐயோ மாமா, என்ன இது சின்ன புள்ளத்தனமா? கண்ணை தொட மாமா, அசிங்கமா இருக்கு மாமா. புடி. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன். ஆனா சத்தியமா மாமா, என்ன சமாதானம் பண்றதுக்காக என் கால்ல விழுவே நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? சரி சரி, இன்னும் கேவலமா சரி. என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டல. மாமா மாமா கோச்சுக்காத மாமா, நீ கெஞ்சும் போது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, அதான். மாமா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா. நானும் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். என்ன? கண்ணு மூடு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லல்ல? ஐயோ மாமா, எனக்கு உன் மேல கோவமே இல்ல. இந்தா கட் பண்ணு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா. இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் நீ என்ன அதிகமா லவ் பண்ணும். அதே மாதிரி அதை விட அதிகமா நான் உன்னை லவ் பண்ணணும், சரியா? சரி. என்ன சரி? அப்ப அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. கடையை கட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போ. ஓனரம்மா, கடையை கட்டிட்டு வெளியே போனா வியாபாரம் டிஸ்டர்ப் ஆகும். சண்டே நமக்கு லீவு தானே, அன்னைக்கு நம்ம வெளியே போலாம். முறைக்காதடி. இப்ப வெளியே போனாலும் நீங்க நானும் தான் வெளியே போனோம், அப்ப வெளியே போனாலும் நீங்க நானும் தான் வெளியே போனோம். இதுக்கு எதுக்கு கடையை கட்டிக்கிட்டு வேஸ்டா? சூப்பர் மாமா. பொங்கல் செலிப்ரேஷனும் கடையிலே, லவர்ஸ் டே செலிப்ரேஷனும் கடையிலே. தீபாவளிக்கு எப்படி லீவா? இல்ல அதுவும் நம்ம கடையிலே தானா? தீபாவளிக்குலாம் கண்டிப்பா நான் கடையை கட்டிடுவேன். இல்லன்னு ஏன் கடைக்குள்ள யாராச்சும் ராக்கெட் விட்டுருவாங்க. போ. என்ன? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.